நிறைய பேர் இந்த எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அரைஸ் ஆகும். இது நார்மலாக எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் இது நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டு அந்த எமர்ஜென்சி கார்பஸை பில் பண்ணிட்டோம்னா இந்த எஸ்ஐபியை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் இல்லையா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கூட சொல்லியிருப்பாரு, காம்பவுண்டிங் இஸ் தி 8th wonder ஆஃப் தி வேர்ல்டு. யார் இது புரிஞ்சு நடந்துக்கிறாங்களோ அவங்க வெல்த் கிரியேட் பண்ண முடியுது. இது தெரியாதவங்க அந்த வெல்த் கிரியேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார் அவர். அதாவது எமர்ஜென்சி கார்பஸ் உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் என்னவோ அதுக்கு 6 months ஆகுது நீங்கள் கண்டிஜென்சி பிளான் வச்சுக்கோங்க. டைம் இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் காம்பவுண்டிங் வில் ஒர்க் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் பிகர் கார்பஸ், you have to stay invested for longer period and keep doing your step up SIP as well as உங்களுக்கு எப்பலாம் முடியுமோ டாப் அப் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டு see you again. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஃபினான்ஷியல் அவேர்னஸ் ஓரளவுக்கு பெட்டராகவே கிரியேட் ஆகிருக்குங்கிற மாதிரி சொல்லலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் எஸ்ஐபியில் ஆர்வம் காமிச்சிட்ருக்காங்க அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நிறைய பேர் ஆர்வம் காமிச்சிட்ருக்காங்க. ஆனால் ஆர்வம் காட்டுற அதே சமயத்தில் எத்தனை பேர் எஸ்ஐபியை கண்டினியூஸாக கொண்டு போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மியான பீப்புள் தான் லாங் டேர்மில் எஸ்ஐபியை கொண்டு போகிறாங்க. நான் ஒரு டேட்டா சொல்லணுன்னா, சராசரியாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐபியோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா 3 years தாண்ட மாட்டேதுங்க. இதுக்கெல்லாம் மெயினான ரீசனாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை பற்றி அவங்களுக்கு புரிதல் போரல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவங்க இன்ட்ரெஸ்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு விஷயத்தை, ஆனால் அதை கம்ப்ளீட் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் நாட் ஹேப்பனிங். எல்லாருக்குமே தெரியுது எஸ்ஐபி ஒரு பியூட்டிஃபுல்லான டூல், ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டூல். அந்த டூல் நான் ரிலே பண்ணால் மட்டும்தான் என்னோட ஃபினான்ஷியல் கோல்ஸை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. பட் ஆனால் நோயிங் இஸ் டிஃப்ரெண்ட் பட் டூயிங் இஸ் டிஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ நிறைய பேருக்கு தெரியுது, ஆனால் தேர் நாட் இம்ப்ளிமெண்டிங் வென் இட் கம்ஸ் டு இன்வெஸ்டிங். இன்னும் ஒரு சின்ன கேல்குலேஷன் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு 10,000 rupees மாதிரி நீங்கள் எஸ்ஐபி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 years நீங்கள் போடுறீங்கன்னா நீங்கள் அப்ராக்சிமேட்டாக 6 lakhs நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு அட் 15% ரிட்டர்ன்ஸில் உங்களுக்கு 5th year எண்டில் பார்த்தீங்கன்னா 8.75 lakhs உங்களுக்கு அந்த வேல்யூ க்ரோ ஆகிருக்கும். சப்போஸ் நீங்கள் அதே 10,000 rupees எஸ்ஐபியை 10 yearsக்கு கொண்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 12 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு 5 yearsக்கு 8.75 lakhs ஆகிருக்கும் 5th year எண்டில். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17.5 lakhs ஆயிருக்காது, இங்கே 26.5 lakhs ஆயிருக்குங்க. இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஒரு சின்ன கேல்குலேஷன் சொன்னால் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமே அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன். இந்த வீடியோவில் இன்னும் நான் நிறைய கேல்குலேஷன்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தட் உங்களோட கன்விக்ஷன் லெவலும் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலும் இன்னும் பெட்டர் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஐம் ஜஸ்ட் மூவிங் ஆன் டு தி டுடேஸ் கான்டென்ட் அண்ட் திஸ் இஸ் மகேஷ் ஃப்ரம் ஃபியூச்சர் வெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு சந்தேகமோ இல்லை உங்களோட கரண்ட் போர்ட்ஃபோலியோ ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா please feel free to contact us in this number. We are happy to help you out. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு அந்த காம்பவுண்டிங்கோட பவரை பற்றி தெரியறதில்ல. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கூட சொல்லியிருப்பாரு, காம்பவுண்டிங் இஸ் தி 8th wonder ஆஃப் தி வேர்ல்டு. யார் இது புரிஞ்சு நடந்துக்கிறாங்களோ அவங்க வெல்த் கிரியேட் பண்ண முடியுது. இது தெரியாதவங்க அந்த வெல்த் கிரியேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார் அவர். இது 100% உண்மையான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. அதே மாதிரி நிறைய பேரால் எஸ்ஐபியை நடுவில் ஸ்டாப் பண்ணுறதுக்கான மெயினான ரீசனாக என்னோட லாஸ்ட் ஒரு 18 years எக்ஸ்பீரியன்ஸில் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு கோலோட அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கிளப் பண்ணுறதே இல்லைங்க. இது பண்ணுறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட கோல் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளே அதை நீங்கள் அந்த கோலோட நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நடுவில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க. இது என்னோட ஒரு முக்கியமான ஒரு சஜஷனாக இருக்கும் உங்களுக்கு. செகண்ட், இன்னொரு இம்பார்ட்டன்டான சஜஷன் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ப்ளீஸ் ஹாவ் அ கண்டிஜென்சி பிளான். கண்டிஜென்சி பிளான் அதாவது எமர்ஜென்சி கார்பஸ் உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் என்னவோ அதுக்கு 6 months ஆகுது நீங்கள் கண்டிஜென்சி பிளான் வச்சுக்கோங்க. நிறைய பேர் இந்த எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அரைஸ் ஆகும். இது நார்மலாக எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் இது நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு அந்த எமர்ஜென்சி கார்பஸை பில் பண்ணிட்டோன்னா இந்த எஸ்ஐபியை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் இல்லையா? லைக் எமர்ஜென்சிங்கிறது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வரலாம், திடீர்னு நம்ம பசங்களுக்கு ஆஸ்பிரேஷன்ஸ் மாறலாம், வேறு ஏதாவது ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்கு வேறு ஏதோ ஒரு ஸ்கூலோ காலேஜோ போடுற மாதிரி வரலாம், ஆர் நம்மளுக்கு வேலையில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகலாம், பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு சேலஞ்சஸ் வரலாம். இந்த மாதிரிலாம் வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம கையை வைக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா
நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேரை பொறுத்தவரைக்கும் அது ஒரு ஏடிஎம் மாதிரி ஆகிடுச்சுங்க. ஸோ இன்றைக்கி நான் ரிடம்ஷன் கொடுத்தா 2 நாளில் பணம் வந்துடும், அதனால் அதுலேருந்து நான் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூடு தான் நிறைய பேருக்கு இருக்குது. பட் ஆனால் இது லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் அது வந்து ரொம்ப பெருசாக பாதிக்குங்கிறது அன்றைக்கி அவங்க ரியலைஸ் பண்ணுறது இல்லை. ஒரு 5 வருஷம் கழிச்சு சார் இந்த மாதிரி ஒரு க்ரன்ச்சி சுச்சுவேஷன் வந்தது, அன்றைக்கி நான் தெரியாமல் எடுத்துட்டேன், இன்றைக்கி நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி என்னோட வெல்த் கிரியேஷன் ரொம்ப பிரமாதமாக இருந்திருக்கும்னு சொல்லி 5 இயர்ஸ் கழிச்சு நிறைய பேர் ரெக்ரெட் பண்ணி பேசுகிறத நாங்கள் ரெகுலராக கேட்குறது உண்டு. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு கேல்குலேஷன் காட்டுறேன். அதாவது நீங்கள் கண்டினியூஸாக ஒரு எஸ்ஐபியை ஒரு 10,000 ரூபாய் எஸ்ஐபியை நீங்கள் லாங் டேர்ம் கொண்டு போகும்போது எவ்வளோ பெருசாக அது மல்டிப்ளை ஆகும், எவ்வளோ ஒரு சிக்னிஃபிகண்ட் கார்பஸை வந்து உங்களுக்கு பில்ட் பண்ணி கொடுக்குங்கிறது நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காட்டுறேன், இயர்ஸ் வைஸ் காட்டுறேன். ஸோ தட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பெட்டராக இருக்கும். இந்த கேல்குலேஷனை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக நான் பிரிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் காட்டுறது வந்து ஒரு நார்மல் எஸ்ஐபியை காட்டுறேன், செகண்ட் வந்து ஸ்டெப் அப் எஸ்ஐபியை காட்டுறேன். ஸோ நார்மல் எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகுது, அதே இது நீங்கள் ஒரு ஸ்டெப் அப் எஸ்ஐபியாக இயர் ஆன் இயர் நீங்கள் தவறாமல் ஒரு 10% ஸ்டெப் அப் பண்ணி கொண்டு போனீங்கன்னா எவ்வளோ பெருசாக வந்து உங்களோட கார்பஸ் வந்து பில்ட் ஆகுதுங்கிறது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு ரியலைசேஷன் கிடைக்கும். லெட் மீ மூவ் ஆன் டு தி கேல்குலேஷன் நவ். எல்லாருக்குமே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஃபிகராக வைக்கிறேன். ஒரு 10,000 rupees எஸ்ஐபி, அதை வச்சு நான் அந்த கேல்குலேஷனை நான் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். 5 இயர்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 6 lakhs அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. 5 இயர்ஸ்க்கு மந்த்லி 10,000 rupees தான். அண்ட் பை எண்ட் ஆஃப் 5th இயர் பார்த்தீங்கன்னா 8.75 lakhs வந்து கார்பஸ் பில்ட் ஆகிருக்கும். அதே பர்சன் 10 இயர்ஸ்க்கு கொண்டு போகும்போது 12 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது 17.5 lakhs ஆயிருக்காது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 26.35 lakhs ஆயிருக்குங்க. 15 இயர்ஸ்க்கு போகும்போது 18 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் 61.35 lakhs ஆயிருக்கும். இப்போ நீங்கள் 20 இயர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஆக்சுவலாக 10 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 12 lakhs நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு 26.35 lakhs ஆகுது. அப்போது இங்கேருந்து நீங்கள் 20 இயர்ஸ்க்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹோல்ட் பண்ணும்போது நீங்கள் 24 lakhs போட்டிருப்பீங்க. ஆனால் 26.35 lakhs உங்களுக்கு 10th இயர் எண்டில் கிடச்சிருக்கு. ஆனால் 52 lakhs உங்களுக்கு வந்து 20th இயரில் வராது. ஆனால் 1.33 crores அது பில்ட் ஆகுங்க. See, where is 52 lakhs and where is 1.33 crores? அதே மாதிரி நீங்கள் வந்து 25 இயர்ஸ்க்கு நீங்கள் ரெகுலராக நீங்கள் பண்ணும்போது 30 lakhs is what you would have invested and that would have become 2.76 crores. 30 இயர்ஸ் நீங்கள் அந்த எஸ்ஐபி ரெகுலராக பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 15 இயர்ஸ் எஸ்ஐபி நீங்கள் பண்ணும்போது 18 lakhs நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, 61.73 lakhs ஆயிருக்கும். ஆனால் அதே எஸ்ஐபி நீங்கள் 30 இயர்ஸ் கண்டினியூஸாக கொண்டு போகும்போது 1.22 crores வராது, இங்கே 5.28 crores மேக்னிஃபை ஆகிடுங்க. இது எல்லாமே நார்மல் எஸ்ஐபிக்கு நான் இப்போ சொல்லியிருக்கேன். அடுத்தது ஸ்டெப் அப். வருஷம் ஆஸ் வி கீப் க்ரோயிங் இன் அவர் லைஃப் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் க்ரோ ஆகணும் இல்லையா? அப்போ வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் 10% ஆகுது போன வருஷம் சேவ் பண்ணதை விட இந்த வருஷம் ஒரு 10% இன்க்ரிமெண்டல் எஸ்ஐபி பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதோட அவுட்புட் கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இப்போ அதே மாதிரி 5 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இயர் ஆன் இயர் 10% இன்க்ரிமெண்ட் பண்ணிங்கன்னா 7.32 lakhs நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. கையில் வரும்போது அதாவது 5th இயர் எண்டில் பார்த்தீங்கன்னா 10.40 lakhs ஆயிருக்கும். 10 இயர்ஸ்க்கு அந்த எஸ்ஐபி நீங்கள் ரெகுலராக கொண்டு போகிறீங்கன்னா 19.12 lakhs இஸ் வாட் யூ would have invested and 37.67 lakhs ஆயிருக்கும். 15 இயர்ஸ்க்கு கொண்டு போகும்போது 38.12 lakhs நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க and 1.02 crores ஆயிருக்கும். அதே 15 இயர்ஸில் நார்மல் எஸ்ஐபி பார்த்தீங்கன்னா 61.73 lakhs ஆயிருக்கும், இங்கே வந்து 1.02 crores ஆயிருக்கும். 20 இயர்ஸ்க்கு நீங்கள் அந்த ஸ்டெப் அப் எஸ்ஐபி நீங்கள் ரெகுலராக 10% மாதிரி இன்க்ரிமெண்ட் பண்ணி கொண்டு போறீங்கன்னா 68.72 lakhs இஸ் வாட் யூ would have invested. உங்களுக்கு 2.50 crores இருக்கும். 25 இயர்ஸ்க்கு அந்த ஸ்டெப் அப் நீங்கள் பண்ணி கொண்டு போனீங்கன்னா 1.18 crores நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, 5.73 crores ஆயிருக்குங்க. 30 இயர்ஸ்க்கு நீங்கள் அந்த ஸ்டெப் அப்போட நீங்கள் கொண்டு போனீங்கன்னா 1.97 crores இஸ் வாட் யூ would have invested in total and that would have become 12.65 crores. நீங்கள் நார்மல் எஸ்ஐபி பண்ணும்போது 30 இயர்ஸ்க்கு 5.28 crores உங்களுக்கு வந்து கார்பஸ் பில்ட் ஆகுது. அதே இது ஸ்டெப் அப் பண்ணி வருஷம் 10% இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு இங்கே 12.65 crores கார்பஸ் பில்ட் ஆகுது. இந்த கால்குலேஷன்ஸ் அண்ட் இந்த ஃபிகர்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஏன் வந்து நான் எஸ்ஐபியை லாங் டேர்ம் கொண்டு போகணும், ஷார்ட் டேர்முக்கு நான் பார்க்கக்கூடாதுங்கிற அந்த கிளாரிட்டியும் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மை ஃப்ரெண்ட்ஸ், டைம் இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் and the compounding will work over a period of time. If you want to create bigger corpus, you have to stay invested for a longer period and keep doing your step up SIP as well as உங்களுக்கு எப்போல்லாம் முடியுமோ டாப் அப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். லம்சம் மணி இருக்கும் போதெல்லாம் இட் இஸ் நாட் தட் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் இருந்தால் தான் டாப் அப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஈவன் 30,000 50,000 1 lakh எவ்வளோ இருந்தாலும்
உங்களுக்கு அது அந்த மணி வந்து நெக்ஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்க்கு 5 இயர்ஸ்க்கு தேவைப்படாது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா டக்குன்னு அந்த மணியை வந்து இங்கே நீங்கள் புஷ் பண்ணி வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும். இதெல்லாம் என்னோடய சின்ன சஜஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எஸ்ஐபியை லாங் டேர்ம் கொண்டு போங்க. எமர்ஜென்சி கார்பஸை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் இந்த எஸ்ஐபியை டிஸ்டர்ப் பண்ணாமல் கொண்டு போவீங்க. அதே மாதிரி கோல் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். எந்த கோலுக்காக நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுறேங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு உங்களோட எஸ்ஐபியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். I am 100% sure that you will be taking it for a very, very longer period. And with that note, this is Mahesh from Future Wealth Investment signing off. We will catch up in another interesting video soon. Thank you so much. Valga Valamadan and keep prospering.